ஆரம்பிச்சிடவா? ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான இணைய வாயிலாக உலகத் தமிழர்களை நோக்கிய பயணமாக நம்முடைய பயணம் தோழர் ஜீவா கண்ட கனவுகளோடு நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இணைய வாயிலாக என்று நாம் முதலில் மாநில குழுவினுடைய அடிப்படையில் யோசித்த போது அழகிரிசாமி அவருடைய சிறுகதைகளை நாம் முதலில் சொல்ல ஆரம்பித்தோம். அதை தொடக்கி வைத்தவரும் இன்றைய தொடக்க நிலை கதை சொல்லியாக இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த பேராளர் அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். அதே போல ராஜநாராயணனுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்தோம். தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்தோம். பிறகு நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் 1330 குரல்களை சொன்னோம் என்பதை காட்டிலும் அதிலே 133 இளம் பிள்ளைகள் முற்றோதல் செய்த மாணவர்கள் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி தந்தார்கள். அந்த நிலையில் தற்பொழுது மாநில குழு எடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் இப்பொழுது புதுமை பித்தன் தோமுசி ரகுநாதனுடைய சிறுகதைகளை நாம் தொடர்ந்து கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் அதனைத் தொடர்ந்து பின்னூட்டத்தின் வாயிலாக பகிர்ந்தும் பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய பொதுச் செயலாளர் மாநில தலைவர் அறிவுறுத்தலின்படி சரியாக 1 மணி நேரம் 20 நிமிடம், அதிகபட்சமாக 75 நிமிடத்திலிருந்து 80 நிமிடத்திற்குள் நிறைவு செய்கிறோம் என்கிற வகையில் கட்டமைக்கப்பட்ட இந்த நிகழ்வை இன்றைக்கு வழக்கம் போல் இந்த நிகழ்வை தொடக்கி வைத்த எல்லா நிகழ்வையும் தொடக்கி வைத்த பெருமைமிகு பேராளர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா ஜெயசீலன் ஐயாவை பற்றி ஜெயசீலன் ஐயா பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு இந்திய ஆட்சி பணியினுடைய அதிகாரி என்கிற அந்த பணியை குறிப்பிட்டாலும் கூட ஒரு மனிதநேயமிக்க மனிதர். தன்னுடைய பணிக்காலத்தில் அடித்தட்டு மக்கள் வாழ்வியல் தொடங்கி இலக்கிய பயணம் வரை எல்லோரிடமும் சமமாக பயணித்த ஒரு சம தர்ம போராளியாகவே நாம் பார்க்கிறோம். பணிக்காலத்தில் தன் பணியை வாழ்வியலுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதநேயமிக்க ஒரு மகத்துவ மனிதர் தான் இன்றைக்கும் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தொடக்கி வைக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய தலைவர் அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள். நம்முடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் அறம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை தருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது கருமுரன் தோழர் சொன்ன மாதிரி நாம் இணைய வழியில் குவலசாமியினுடைய கதைகளை தொடங்கும் போது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்தான் முதலில் அந்த கதையை சொல்லி தொடங்கி வைத்தார். அந்த குவலசாமியினுடைய கதைகள் 110 முடித்துவிட்டு, கீராவினுடைய கதைகள் கிட்டத்தட்ட 80 கதைகளை முடித்து, தமிழொலி கதைகளை முடித்துவிட்டு, இன்றைக்கு புதுமை பித்தன் அவர்களின் நினைவு நாள். 42 வயது வரை மட்டுமே வாழ்ந்த அந்த புதுமை பித்தன் அவர்கள் நமது தோமுசி ரகுநாதன் கலை இலக்கிய பெருமன்றம் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவர். தோமுசி ரகுநாதனும் புதுமை பித்தனும் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் போலித்தனமான மொழி திறமைகளை மட்டும் வைத்துக்கொண்டு எழுதியவர்களை, பம்மாத்து பண்ணியவர்களை எல்லாம் கேலி கிண்டல் செய்து அவர்களை தோலுரித்து காட்டினர். இரண்டு பேருமே பழந்தமிழ் இலக்கியத்தில் மிக தேர்ந்த அறிவு ஞானம் உள்ளவர்கள், மிக சிறந்த விமர்சகர்கள். புதுமை பித்தன் தோமுசி ரகுநாதனுடைய ஒரு சிறுகதை படித்து விட்டுதான் அவருடன் நெருக்கமாகினார். புதுமை பித்தனின் மூலமாகத்தான் தோமுசி ரகுநாதன் சென்னை சென்றார். இந்த இருவரின் கதைகளையும் தொடக்கும் போது நாம் யாரை அழைப்பது என்ற ஒரு கேள்வி வந்தபோது, வழக்கமாக நமது இலக்கிய ஆட்சியராக, மக்கள் ஆட்சியராக மிகச்சிறந்த முறையில் பணிபுரிந்த, இன்றைக்கு கூட அவரு பணிமாறுதல் பற்றி இணை ஆணையாளராக சென்னையில் சென்று பதவி ஏற்க இருக்கிறார். இருந்த போதும் கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாக இன்று மெப்கோ கல்லூரியில் ஞாலத்து இருள் அந்த தமிழ் வாசகத்தை வைத்து அந்த இளைய இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு
இந்த உலகில் உள்ள இருள்கள் எல்லாம் எவ்வாறு இலக்கிய ஒளியை வைத்து நாம் விரட்டலாம் என்று ஒரு மிகச்சிறந்த உரை வழங்கினார். அவ்வாறு தொடர்ந்து தன்னுடைய பணியினுடைய இலக்கிய பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருவார். அவர் இன்றைய தினம் நம்முடைய அழைப்புக்கு இணங்க இன்று வந்து இணைந்துள்ளார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது தலைவர் தோழர் எஸ்.கே. கங்கா அவர்கள் இணைய வழியில் எந்த நிகழ்வையும் மிக திறமையாக கையாளக்கூடியவர். மிகச் சிறந்த முறையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர். அதே போலவே நமது ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியராக இருந்தாலும் கூட நாம் அழைக்கும் போதெல்லாம் அவருடைய அநேகமாக இந்த இரவு 8 முதல் 9:30 வரை அவருடைய நேரத்தை இணைய வழி நிகழ்வுக்கெனவே ஒதுக்கி ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் அவர்கள். அதே போல நமது ரமணி தோழர் பொருளாளராக இருந்து மிகச்சிறந்த முறையில் நாடக பயிலரங்கை இப்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக திறமையாக நடத்தினார்கள். 2 நாள் நாடக பயிலரங்கு தோழர் அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்க பல்வேறு ஆளுமைகள் அவர்களையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு விந்தன் என்று சொல்லக்கூடிய நமது மூத்த படைப்பாளி அவருடைய நினைவு நாளும் தற்செயலாக இன்றைய தினம்தான் வருகிறது. புதுமை பித்தன் நினைவு நாள், விந்தன் அவர்களுடைய நினைவு நாள். விந்தன் கிட்டத்தட்ட 150 கதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய கதைகளையும் நாம் இந்த வரிசையில் வாய்ப்பு இருந்தால் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இணைந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தலைமை உரை தருமாறு கங்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்ல பொதுச் செயலாளரே, ஐயா கதை சொன்ன பிறகு போலாமா இல்ல தலைமை உரை முடிச்சிருவோமா? பொதுச் செயலாளர் தலைமை உரை முடிச்சுட்டு போலாம். தலைமை உரை முடிச்சுட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி என்ன அவசரம்? நன்றி 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 தலைவர். அன்பான தோழமை நெஞ்சங்களே, இது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. இன்றைக்கு தொழில்நுட்பம் வழங்கி இருக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கலை இலக்கிய பெருமன்றம் கொரோனா காலத்தில் மிகச்சிறப்பாக மெய்நிக சந்திப்புகளை நடத்தியது. அதனுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு பல இடங்களில் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் இணைய வழியில் நிகழ்ச்சிகளை நடத்துவதை ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகவே மாற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் அறம் அவர்கள் தொடர்ச்சியாக இணைய வழி நிகழ்ச்சிகளை நடத்துவதில் மிகுந்த வல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லலாம். கு. அழகிரிசாமியினுடைய சிறுகதைகளை தொடர்ந்து கே. ராஜநாராயணன், தமிழ் ஒளி, அதே போல திருக்குறளில் நாளும் ஒரு அதிகாரம் என்று சொல்லி தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடிய ஆற்றல், அதற்கான ஒரு திட்டமிடல் என்பதெல்லாம் மிகச்சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அவருக்கு பக்க துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் இலக்கிய குழுவினுடைய அமைப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு மிக அருமையாக ஒருங்கிணைத்து வருகிறார். இன்றைக்கு உள்ள நிகழ்வு என்பதே, இன்றைக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிகழ்வு என்பதே இன்னொரு வகையில் நமக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். ஏனென்றால் தமிழ் இலக்கிய உலகில் அபூர்வமான இரட்டையர்கள் என்று சொல்லத்தக்க நம்முடைய பெருமைக்குரிய தோமுசி ரகுநாதனும், அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய புதுமை பித்தனையும் இணைத்து இன்றைய நிகழ்வு தொடங்குகிறது. எனவே ஒவ்வொரு நாள் விட்டு தோமுசியினுடைய சிறுகதைகளையும் புதுமை பித்தனுடைய சிறுகதைகளையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றுவதற்காக நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய ஆட்சி பணியாளர் பீபா ஜெயசீலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வகையில் இங்கே கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய இணையவழி நிகழ்ச்சிகள் கு. அழகிரிசாமி தொடங்கி இன்று வரையிலும் அவர்தான் வந்து தொடங்கி வைத்து நிகழ்ச்சிகளை நமக்கு நடத்தி தருகிறார். ஒரு வகையிலே அவர் இங்கே விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இடமாற்றலான பிறகும் கூட நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது
இந்த 2-3 ஆண்டு காலத்தில் அவர் விருதுநகர் மண்ணில் அவர் ஆட்சி பணியில் இருந்து கொண்டே செய்த அருமையான மக்கள் பணிகள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்று நினைக்கிறேன். இலக்கிய பணிகள் அந்த அளவுக்கு ஆற்றியிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அவர் ஆட்சியர் என்று சொல்லுவதை விட இலக்கிய ஆட்சியர் என்று சொல்லுவதற்கு ஏற்ற ஒரு முறையிலே அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் அமைந்திருக்கின்றன. அது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மத்தியில் அவரை தனித்துவமாக காட்டுகிறது. நமக்கு அது பெருமையான ஒன்றாகவே நாம் பார்க்கிறோம். காரணம், அங்கே விருதுநகரில் பணியாற்றுகின்ற போது அவர் கரிசல் இலக்கிய கழகத்தை உருவாக்கியது என்பது தமிழ் இலக்கிய உரையில் சற்று வித்தியாசமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பொதுவாக அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் இருக்கும் போது அதற்கு சற்று வெளியே நின்று தான் பணியாற்றுகின்ற அந்த கரிசல் மண்ணுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அவர் இந்த பணியை அருமையாக செய்திருக்கிறார். அந்த வகையிலே நமக்கு மிக சிறப்பான ஒரு தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றக்கூடிய ஒரு மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு நம்முடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்கள் அவர்களுக்கும் வரவேற்றுக் கொள்கிறேன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில். ஒரு வகையில 2 பேருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். தோமுசி ரகுநாதனும் புதுமை பித்தனும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். என்ன தனித்துவம் என்று சொன்னால் 2 பேருமே 2 பாதைகளை சமைத்து தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். 2 பேருமே தனித்தடம் பதித்து சென்றவர்கள். சிறுகதை உலகில் புதுமை பித்தனுடைய இடம் என்பது தனித்துவம் மிக்கது. பொதுவாக அன்றைக்கு வழக்கத்தில் இருந்த அல்லது ஆதிக்கத்தில் இருந்த அந்த மரபுகளை மீறி அவற்றை உடைத்து கொண்டு ஒரு கலகக்காரராக புதுமை பித்தன் திகழ்கிறார். அவருடைய படைப்புகள் கலகத்தன்மை வாய்ந்த காரணத்தால் தான் அன்றைக்கு நம்முடைய தமிழ் இலக்கிய உலகிலே மேலோர்களாக இருந்த எல்லோருமே அதை எதிர்த்தார்கள். அவருடைய காலத்திற்கு பிறகும் கூட அவரை விட்டு வைக்கல கடுமையான விமர்சனங்கள், கடுமையான சாடல்கள், அவர் குறித்து விஷமமான பிரச்சாரங்கள் எல்லாம் ஏராளம் நடந்து கொண்டு இன்றைக்கும் நடக்கின்றன. என்றாலும் அவர் தொடங்கி வைத்ததில் மிக முக்கியமான விஷயம் என்பது கேலியும் கிண்டலும் என்பதை விட அவர் இங்கே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிய சமூகத்தினுடைய தோலை உரித்து காட்டினார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதே போல அவர் அப்படி ஒரு தனித்தடத்தை பதித்தார் என்று சொன்னால், அதே போல ரகுநாதன் அவர்கள் இடதுசாரி தளத்திலே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடத்தை உருவாக்கினார். இடதுசாரி இலக்கிய துறையில் அந்த பரிமாணத்தில் அவர் ஒரு பிதாமகனாகவே திகழ்ந்தார். தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் ரகுநாதன் என்ற சொல் என்பது, ரகுநாதன் என்ற பெயர் அத்தகைய ஒரு மதிப்பை ஒரு காலத்தில் பெற்றிருந்தது. இலக்கிய உலகிலே ஒரு கதாநாயகனை போல திகழ்ந்தவர் நம்முடைய தோமுசி ரகுநாதன் அவர்கள். கலை இலக்கிய பெருமன்றம் 1961 தொடங்கப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு முன்பே நெல்லையில் முற்போக்கு எழுத்தாளர்கள் கழகத்தை உருவாக்கி அதை சிறப்புற நடத்தியவர் நம்முடைய தோமுசி ரகுநாதன் அவர்கள். தோமுசி ரகுநாதனும் பெருமைக்குரிய வானமாமலையும் அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய தி.க. சிவசங்கரனும் இணைந்து அன்றைக்கு நெல்லையிலே ஒரு கலை இலக்கிய அமைப்பை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அது உண்மையில் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு முன்னோடியாக அமைந்த அமைப்பு என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட 2 அற்புதமான படைப்பாளிகளை, தோமுசி ரகுநாதனையும் புதுமை பித்தனையும் நாம் இங்கே இணைத்து வைத்திருக்கிறோம். அந்த இணைப்பு என்பது சாதாரண இணைப்பாக இல்லை. காரணம், புதுமை பித்தன் மீது செலுத்தப்பட்ட விமர்சனங்கள் அல்லது புதுமை பித்தன் மீது வாரி இறைக்கப்பட்ட அந்த விஷமத்தனமான பிரச்சாரங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய தோமுசி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், தன்னுடைய கடைசி காலம் வரையிலும் அவர் இருந்தார் என்பதை இந்த இடத்தில் நாம் பெருமையோடு பார்க்கிறோம். கலை இலக்கிய பெருமன்றத்திலும் தமிழ் இலக்கிய உலகிலும் மிக அருமையான பங்களிப்புகளை செய்த 2 அற்புதமான எழுத்தாளர்களை இணைத்து நம்முடைய இந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டு எப்போதும் போல தோழர் அறமும் அதே போல பேராசிரியர் கருமுருகனும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு பல நாட்கள் நடத்தவிருக்கிறார்கள். அன்றாடம் தினந்தோறும் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது அத்தனை எளிதல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தக்கூடிய
நம்முடைய பொதுச் செயலாளருக்கும், அதே போல இலக்கிய குழுவினுடைய அமைப்பாளர் அருமை தோழர் கருமுருகனுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இறுதியிலே நன்றியுரை வழங்கவிருக்கின்ற அருமை தோழர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைவர் அவர்களே. இணைந்திருக்கிற நம்முடைய மாநில பொருளாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. மாவட்ட ஆட்சித் தலைவருடைய நேர்முக உதவியாளர் உள்பட பல்வேறு புதிய ஆளுமைகள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். சிறப்புரைன்னு சொல்றதா, இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய எப்பொழுதும் தொடக்க உரை நிரந்தர தொடக்க உரையாக இருக்க நம்முடைய ஜெயசீலன் ஐயா என்று சொல்லுவதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு மிக்க மகிழ்ச்சி என்னன்னா, கரிசல் களத்தில் ஒரு இலக்கிய களம் ஆடிய ஒரு இளைஞரை நாம் இணைத்திருக்கிறோம் என்கிற மனநிறைவோடு இன்றைக்கு சிறப்புரைன்னு சொல்ல காட்டிலும் ஒரு இலக்கிய உரை தருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, இலக்கிய உரை தருக. இது என்ன ஆன் த ஸ்பாட் டாபிக்கா? சிறுகதை சொல்லணும்னு தான் டாக்டர் சொன்னாரு, இலக்கிய உரைன்னு மாத்தி விட்டுருக்கீங்க. இல்ல, நீங்க ஒப்பீடு பண்ணுவீங்க ஐயா, சரி. ஒப்பீடு பண்ணுவீங்க. அதனாலதான் அது நீங்க சிறுகதையே சொல்லுங்க, அது எப்படியா இருந்தாலும் ஒப்பீடு தான் எங்களுக்கு. நான் எனக்கு தோன்றத பேசுறேன், அதுக்கு பிறகு தலைப்பு வச்சுக்கலாம். நன்றி. முதல்ல சமைச்சு முடிப்போம், அப்புறம் பேர் வைக்கலாம். இதுவே நல்லா இருந்தா பிரியாணின்னு வைக்கலாம், இல்லைன்னா அது ஒரு தக்காளி சாதம்னு வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இது போன்று இணைய வெளியில் எல்லோரையும் இணைக்கும் வழியில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயல்பாடு என்பதை தாண்டி மற்ற கல்வி நிறுவனங்கள், சமூக உரையாடல்களை நிகழ்த்தக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. அது திருக்குறளை ஒட்டிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தோமுசி மற்றும் புதுமைப்பித்தனுக்கு எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கு அழகிரிசாமியினுடைய நினைவை ஒட்டி நடத்தக்கூடிய 100 கதைகளை ஒட்டிய கருத்தரங்கா இருந்தாலும் சரி, இது போன்று தொடர்ச்சியாக நடத்தப்பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் நான் வாசிக்கவும் அதை பகிர்ந்து கொள்வதும் வாய்ப்பை வழங்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அதனுடைய தலைவர், செயலாளர்கள், குறிப்பாக இனிய நண்பர் மருத்துவர் அறம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை நான் கல்லூரி காலத்தில் ஓரளவிற்கும் இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்காக தயார் செய்கின்ற போது, என்னுடைய தமிழ் இலக்கிய விருப்ப பாடத்திற்காக வாசிக்கின்ற போது இன்னும் தீவிரமாக அவரை புரிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புதுமைப்பித்தனுடைய எழுத்துக்களை நாம் ஒப்பீட்டு அளவில் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் பல்வேறு தளங்களில் இவர்தான் இந்த சிறுகதையை எழுதியவரா, காஞ்சனை சிறுகதையை எழுதிய புதுமைப்பித்தன் தான் அகலிகை சிறுகதையை எழுதினாரா, தெருவிளக்கு போன்ற மிக நுணுக்கமான சிறுகதையை எழுதிய அவர்தான் பால்வண்ண பெண்ணை எழுதினாரா, லா போன்ற சிறுகதைகளை இத்தனை நுணுக்கத்தோடு படைக்க முடியுமா என்று நாம் எல்லோரும் வாசிக்கக்கூடியவர்கள் விதந்தோதக்கூடிய வகையில் அவர் பல்வேறு தளங்களில் காத்திரமாக பயணித்தவர். அவருடைய கூர்மையான வசனங்கள் மட்டுமல்ல, அவருடைய நகைச்சுவை உணர்வும் மிக முக்கியமானது. இதற்கு அடிப்படை அவர் வரிந்து கொண்ட தத்துவங்கள் தான் காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். புதுமைப்பித்தனுடைய தத்துவங்களில் மொத்தமாக மிகவும் புகழ்பெற்ற அவருடைய ஒரு கதையாடல், தான் தனது சிறுகதையினுடைய நோக்கமாக அவர் எதை கொண்டார். அவருடைய சிறுகதையை பத்தி அவர் சொல்றப்ப, என்னுடைய சிறுகதைகள் இந்த உலகை உய்விக்க வந்த ஒரு விமோசனம் அல்ல, நான் சிறுகதை எழுதி அது உலகை உய்விக்க வரணும் அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. மேலும் சொல்கிறார், என்னுடைய சிறுகதைகள் எதிர்காலத்திற்கான சௌகரியத்தை உருவாக்கும் ஒரு இன்சூரன்ஸ் ஏற்பாடும் அல்ல. என்னுடைய சிறுகதைகள் உலகை மாற்ற விரும்புவதற்கான ஒரு ஸ்தாபனமும் அல்ல. நான் கண்டது, கேட்டது, பார்த்தது, இன்னும் சொல்ல போன வேண்டுமென்றால் நான் காண விரும்பாதது,
இவற்றை நான் சொல்கிறேன். இவைதான் என்னுடைய கதைகள் என்று அவர் தன்னுடைய தத்துவமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இதே வகையில் தோமுசி அதே மண்ணில் பிறந்து தோமுசியினுடைய சிறுகதைகள் அதே காலகட்டத்தில் இவர் 42 வயதுதான் வாழ்கிறார். இவருக்கு பிறகு இவருடைய பெரிய படைப்புகளை எல்லாம் இரட்டையர்களாக இருந்து பிறகுதான் அவர் வெளியிட்டு பதிப்பித்து பல்வேறு பணிகளை செய்த தோமுசியினுடைய படைப்புகளும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை கொண்டிருக்கின்றன. புதுமைப்பித்தனுடைய பல்வேறு கதைகளில் குறிப்பாக அவருடைய காஞ்சனை சிறுகதை ஒரு த்ரில்லர் மூவி பார்த்தது மாதிரியே இருக்கும். அது வந்து ஒருத்தர் ஒரு சிறுகதைகள்ல இவ்வளவு விஷயத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப மிகவும் எனக்கு விருப்பமான ஒரு கதை வந்து காஞ்சனை. ஆனா அந்த காஞ்சனை என்பது நான் சிறு வயதுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எனக்கு வந்து இந்த த்ரில்லர் மூவி பேய் படம்லாம் பார்க்க மாட்டேன். இப்ப வரையும் கூட. இப்ப கூட சமீபத்துல காஞ்சனா அந்த மாதிரி எல்லாம் சில பேய் படங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. நான் பார்க்கவே இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்தா கூட நான் வந்து கண்ண மூடிக்கிறது எனக்கு வழக்கம். அதனால அந்த காஞ்சனை சிறுகதையை மறுபடியும் வாசிச்சு சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சௌகரியம் இல்ல. அதனால காஞ்சனை சிறுகதையை வந்து ஒரு பயத்தோடு நினைச்சுக்கிட்டு அதை நான் சிறுகதைய இன்னைக்கு சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் காலையில கேட்ட உடனே எனக்கு வந்து காஞ்சனை சிறுகதை தான் ஞாபகம் வந்தது. பிறகு ஒரு முக்கியமான இன்னைக்கு நான் மெஃப்கோ காலேஜ்ல போய் ஒரு டாபிக்ல பேசினேன். ஞானத்து இருள் அப்படின்னு. ஞானத்து இருள் என்பது தனி மனிதர்களுக்கும் இந்த உலகை பொசுக்கக்கூடிய இருளாக இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களுக்கு இலக்கியத்தின் வழியாக எத்தகைய தீர்வுகளை தர முடியும் என்று என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது, இலக்கியங்கள் மனிதர்களினுடைய மனத்தை மகிழ்ச்சிக்கு எந்த அளவிற்கு தயார் செய்கிறதோ, மகிழ்ச்சியை வழங்குகிறதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அது துன்பத்திற்கும் தயார் செய்ய வேண்டும். அதுதான் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான பணி என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டேன். அங்கு பேசிய போது புறநானூற்றினுடைய ஒரு சில பாடல்களை சொல்லிவிட்டு, அதனுடைய நிலையாமை தத்துவத்தை நிலையாமை தத்துவத்தை சொல்கின்ற போது, அதிலிருந்தே ஒரு சிறுகதையை இன்று சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிலையாமை தத்துவம் நம்மளுடைய இலக்கியத்தில் மிக ஒரு அடிநாதமாக எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. அது சங்க இலக்கியங்களாக இருந்தாலும், சங்க மருவிய கால இலக்கியங்களாக இருந்தாலும், ஏன் பக்தி இலக்கியங்களில் கூட நிலையாமை தத்துவத்தை ஒரு அடிநாதமாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடியிருக்கிறார்கள். நவீன இலக்கியங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. புறநானூற்றில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது. குடவாயிற் கீரத்தனார் என்ற ஒரு புலவர் எழுதியது. அதுல வந்து ஒரு வீரன், ஒரு குறுநில மன்னனாக இருந்தவன் இறந்து போகிறான். அவனுடைய இறப்பை தாங்க முடியாமல் குடவாயிற் கீரத்தனார் பாடுகிறார். ஒரு நாட்டில் அழகான மலர்கள் பூத்து குலுங்குகிறது. முல்லை பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த முல்லை பூக்கள், மனம் வீசக்கூடிய முல்லை பூக்கள், பார்ப்பதற்கு அழகும் ரம்யமும் இருக்கக்கூடிய முல்லை பூக்கள் பெண்கள் தலையில் சூடிக்கொள்வார்கள். அதை பாணி நீ அணிவாள். ஆனால் இந்த முல்லைப்பூ இன்றைக்காக பூத்திருக்கிறது. அதை கொண்டு எந்த ஒரு பயனையும் இன்று செய்ய போவதில்லை. இறைவனுக்கு பூஜிக்கப் போவதில்லை. பெண்கள் தலையில் அணிந்து கொள்ளப் போவதில்லை. இருந்தாலும் இந்த முல்லைப்பூ ஏன் பூத்திருக்கிறது என்று சொல்றோம். இளையோர் கொய்யார், வளையோர் சூடார், நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் வல்வேர் சாய்த்தன் மாய்ந்த பின்பே முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று சொல்றோம். இந்த முல்லைப்பூவை நீ ஒல்லையூர் நாட்டில் ஏன் பூத்திருக்கிறாய்? உன்னுடைய பிறப்பின் பயனை யாரும் அனுபவிக்கப் போவதில்லையே. இளையோர் சூடார் வளையோர் கொள்ளையார் நல்யார் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆணை தோன்ற ஆடவர் கரைந்த வல்வேல் சாய்த்தன் மாய்ந்த பின்பே முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று நிலையாமை தத்துவத்தை தன்னுடைய ஒரு பொருள் தோன்றி மறைவது என்பது உலக இயற்கை. அந்த இயற்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முல்லைப்பூவின் மீது தன்னுடைய கற்பனையை ஏற்றி பாடியிருப்பார். அந்த நிலையாமை தத்துவத்தை சொல்லக்கூடிய பல்வேறு கதைகளில் புதுமைப்பித்தனுடைய தெருவிளக்கு என்ற சிறுகதை மிக மிக முக்கியமானது. அந்த தெருவிளக்கு சிறுகதை மிக சுருக்கமாக இருக்கும். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய குறியீடுகள் மனிதர்கள் எல்லோரும் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய சில தன்மைகளை அது உள்ளடக்கிடும். அந்த தெருவிளக்கு சிறுகதை தான் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது. தெருவிளக்கு சிறுகதை இப்படி ஆரம்பிக்கும். ஒரு தெருவுல அந்த ஓரத்துல தெருவோட மூலையில ஒரு மங்கிய தெருவிளக்கு, முனிசிபல் விளக்கு இருக்கும். அந்த முனிசிபல் விளக்கு வந்து மனிதர்களுக்கு இருப்பது போன்றவே இளமை, மூப்பு, முதிர்வடைஞ்சு போறது. இவை எல்லாம் அதற்கும் இருக்கு அப்படின்னு புதுமைப்பித்தன் சொல்றார். அது வந்து அதனுடைய முதுமை பருவத்துல மூப்படைந்த பருவத்தில் இருக்கிறது.
அது இறப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாதிரி சொல்வார். அந்த தெருவிளக்குல வந்து ஒரு சின்ன பையன் கல்ல விட்டு எரிஞ்சு அதனுடைய சிரசில், அதனுடைய தலையில ஒரு சில்லு உடைஞ்சு அது பெரிய காயமாக இருக்கு. அது எரிஞ்சிருக்கக்கூடிய சிறுவனுக்கு தெரிய வேணாமா? இந்த வந்து இப்படி எரிஞ்சு அதனுடைய தலையில சில்ல உடைச்சு காயப்படுத்துறோமே அப்படின்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கல. அந்த இது வந்து காத்தடிச்சா ஒரே அடி அடிச்சா விழுந்துரும். அப்படி கூட அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு நடக்குதான்னு பாருங்க. நடக்கல. ஒரு குத்துயிரும், கொலையுயிருமா இருந்து அது அப்படியே தான் இருக்கு. சரி நல்ல வெளிச்சத்த தான் குடுக்கல. ஒரு மங்கிய வெளிச்சத்தையாவது இத்தன நாள் வரையும் குடுத்துருக்கே! அப்படின்னு சொல்லி இந்த காற்றுக்கும் ஒரு அதன் மேல இது இல்ல. அதனுடைய உயிர ஒரேடியா போக்கிட்டு, அத வந்து அதுக்கு ஒரு விடிவு குடுக்கலாம். குடுக்கல. இந்த கதையாடல்களை நான் தற்போது ஒரு நண்பரை சந்தித்து விட்டு வந்தேன். அந்த நண்பர் தன்னுடைய மறைந்த மனைவி குறித்து பேசுகின்ற போது, மிகுந்த துன்பத்தில் இருக்கின்ற போது, நான் அப்படித்தான் வேண்டிக் கொண்டேன். எந்த துன்பமும் இல்லாமல் இவளை இறைவன் கொண்டு போய் சென்று விட்டால் பரவாயில்லை என்று சொன்னார். அந்த இந்த கதையை பேசலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே, ஒரு நண்பர் இதை சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும், இது இயல்பாக நடக்கக்கூடிய கதையாடல்களை நாம் எப்போதும் வாழ்க்கையினுடைய இறுதியில் நினைவு வைத்திருக்க தேவையில்லை. அதை நினைப்பதற்காக வாழ்க்கையினுடைய இறுதி வரை காத்திருக்க தேவையில்லை. எப்போதும் இதனுடைய மூளையின் பின்பகுதியிலாவது இருக்க வேண்டும் என்பதை புதுமை பித்தனுடைய கதை நினைவூட்டுவதாக எனக்கு பட்டது. அந்த கதையில அப்படியே இருக்கும். அ ஒரு நாள் இதுக்கு விளம் அ ஒரு மங்கிய வெளிச்சத்த குளிச்சுட்டு அப்படியே அதனுடைய மூப்பு அடைந்த காலத்துல இருக்குது. அதற்கு ஒரு தோழன் இருப்பார். ஒரு வயதான ஒருத்தர். அவருக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. தனிமையில இருப்பாரு. இந்த விளக்கும் தனிமையில இருக்கும். இது பக்கத்துல வந்து உட்காருவாரு. அந்த மாரி அவருடைய காலம் பொழுது போக்கிட்டு இருக்கும். அவருக்கு தெரியாது இது இன்னைக்கு கூட எடுக்க போறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு வயது முதிர்ந்தவர்கள், அவர்களை ஒத்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் மரணம் அடைந்து விட்டால், அவர்கள் எத்தகைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் என்பதை வந்து ஒரு நுணுக்கமான பார்வையில் அதை காட்டும். அந்த வயசானவர் வந்து ஒரு நாள் பகல்ல வெளியில போயிடுவார். அவர் வசதி இல்லாத ஒரு ஒரு யாசகம் பண்ணக்கூடியவர். அவர் வயித்து பொழப்புக்காக பிச்சை எடுக்க போயிருவாரு. அப்படி போயிட்டு அவர் சாயந்தரம் வர்றப்ப அந்த இடத்துல குழி பறிச்சு, குழி மட்டும் இருக்கும். அந்த மின்சார விளக்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. முனிசிபாலிட்டில இருந்து வந்து. அவர் அப்படியே ஒரே இருளாயிரும் அவருக்கு. அந்த இருள் எப்படிப்பட்ட இருளாயிரும்னா, ஒரு அ விழி இல்லாதவர், ஒரு வெளிச்சவால் நிறைந்தவர்ட்ட, ஒரு குருடனிடம் இருக்கக்கூடிய கைத்தடியை பிடுங்கி விட்டதை போல் ஒரு இருள் இருக்கும். அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. எத்தகைய இருள்? இருந்த ஒரே ஒரு தோழன் தான். ஒரு உயிரற்ற ஒரு அ மின் கம்பம். அது வந்து ஒருவருக்கு எப்படி ஒரு தோழமையாக இருக்கிறது? இத வந்து மனிதர்கள், மனிதர்களோடு இருக்கக்கூடிய நட்பை விட, இது போன்ற பலவற்றின் மீது நட்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த கதையாடல் நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து பார்க்க முடியும். சங்க இலக்கியத்துல வந்து குறுந்தொகையில "ஒழுகு நீர் ஆரல் பாக்கும் குறுகும் ஒன்றே தான் மணந்த ஞான்றே" என்று தலைவி ஒரு குருகு பறவையிடம் பேசுவது போலவும், தூது விடுகின்ற போது கிளியிடம் பேசுவது போலவும் அப்படின்னு இருக்கும். கடைசியா இது வந்து நவீன இலக்கியங்கள்ல கூட இந்த உத்திய பார்க்க முடியும். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கருவாச்சி காவியத்துல கூட அந்த கருவாச்சி வந்து தன்னுடைய ஆற்றாமைகளை, தன்னுடைய வேதனைகளை எல்லாம் ஒரு காடா விளக்கு, காற்றில் அட அப்படியே எரிஞ்சிட்டு இருக்க காற்றுல வந்து அலைபாய்ந்துட்டு இருக்கக்கூடிய காடா விளக்கு கூட பேசுற மாரி அந்த கதையாடல் இருக்கும். நம்முடைய தமிழ் இலக்கிய மரபில் மிக முக்கியமான உத்தி. அப்படி ஒரு உயிரற்ற ஒரு மின்கம்பத்தின் கூட ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் தனக்கான தொடர்பை வைத்துக் கொண்டு, அது ஒன்றுதான் அவருக்கு ஆதரவாக இருந்தது என்று எழுதுகின்ற போது, மனிதர்கள் தங்களுக்கான ஒரு உறுதுணையாக அவர்கள் கடைசி காலத்தில் எவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள் என்பது குறித்து நமக்கு நினைவூட்டுவதாகவே அந்த கதையினுடைய கதையாடலும், அதனுடைய கூர்மையான வசனங்களும் இருக்கும். அப்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. அத எடுத்துட்டு போன உடனே, அ தோமுசி வந்து அது ப ப அந்த இடத்துல புதுமை பித்தன் வந்து ரொம்ப நுணுக்கமா அ ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்படியே புதிய மின்விளக்க மாட்டிருவாங்க. சோ நத்திங் இஸ் இன்டிஸ்பென்சபிள். ஒன்று நிரந்தரமான ஒன்றே கிடையாது. அதன் ஒரு நிரந்தரமான ஒண்ணுன்றது எ அத அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நிச்சயமாக எந்த ஒன்றிலும் அது வந்து ஒண்ண வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். அத ஒரு இத இன்னொரு இது மாத்திரும். அப்படியே மாத்திரும். அந்த புது லைட் வந்துரும். மக்கள் அவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் இவரும் வந்து ஒரு நாள் போவாரு. அவர் இறந்து போயிருவார். அவ்வளோதான். மறந்துருவாங்க எல்லாரும். அந்த இடத்துல மாறிரும். அந்த ஒரு காலகட்டத்தில டெய்லியும் வந்து பார்த்தா, அந்த ஒரு பழைய விளக்கு இருக்கும். ஒருத்தர் இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் புது விளக்கு வந்துரும். அவர் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவாரு. அந்த ரொட்டீன் வந்து மாறி போய்க்கிட்டே இருக்கும். இந்த நிலையாமையையும், பழையன கழிதலும், புதியன புகுதலும் தான் நம் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம் என்று புதுமை பித்தன் மிக நுணுக்கமாக இதை சொல்லிக் கொண்டே இருப்பார். நாம் எதிர்காலத்தில் நினைத்து எவையெல்லாம் நடக்கக்கூடாது அல்லது நடப்பது குறித்து நாம் நினைத்து கூட பார்க்காமல் இருக்கின்றோமோ,
அவையெல்லாம் வாழ்க்கையினுடைய இயல்பு என்பதை இந்த சிறுகதையின் வாயிலாக, அது ஒரு பக்க சிறுகதையின் வாயிலாக புதுமைப்பித்தன் சொல்லியிருப்பது, அதுவும் கூர்மையான வசனங்களுடன், வாழ்க்கை தத்துவங்களுடன், நிலையமான தத்துவங்களுடன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தெருவிளக்கு சிறுகதை என்பது தமிழ் இலக்கிய உலகில், தமிழ் இலக்கிய வரவில் சிறுகதை பகுதியில் மிக முக்கியமான ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, தோமுசியும் புதுமைப்பித்தனும் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள். அவர்களுடைய இலக்கிய கதைகளை தொடர்ச்சியாக உரையாடுவதன் மூலமாக வாழ்வின் புதிய வெளிச்சங்களை நாம் பெற முடியும். அதற்கு கலை இலக்கிய பெருமன்றம் எடுக்கக்கூடிய இத்தகைய முயற்சிகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இன்னும் பல முயற்சிகளை செய்ய வேண்டும். கலை இலக்கிய பெருமன்றம் இந்த பகுதியில், விருதுநகர் பகுதிகளில் நம்மளுடைய கரிசல் பூமியில் கரிசல் இலக்கிய கழகத்துடன் இணைந்து பல்வேறு சமூக பண்பாட்டு ஆய்வுப் பணிகளை, இது போன்ற உரையாடல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி, சிறப்பாக இதை நடத்திய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து, வாய்ப்பு வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கருமரனையா? கருமுருகன் அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஏதோ கூட்டத்தில் பேச இருந்தாரு, அதனால சொல்லிட்டு போனாரு. எப்போ போறதுன்னு தெரியாததுனால நானும் பயிற்சி இருந்துட்டேன். மாவட்ட ஆட்சியர் மிகவும் அருமையாக கதை சொன்னார் என்பதை விட இலக்கியங்களோடு இணைத்து ஒப்பிட்டு சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. இவர் கல்வி பணியில் இந்திய ஆட்சி பணியாளராக இருந்தாலும் மனதளவில் இலக்கிய ஆட்சி பணியாளராகவே இருக்கிறார். நம்ம பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்கள் சொன்னது போல இலக்கிய ஆட்சியர் அப்படின்னு ஒரு சொல்லாடலை இது பண்ணது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. புதுமைப்பித்தனும் தோமுசி ரகுநாதனும் இரட்டையர்கள் அப்படிங்கிறது மாதிரி இங்க நான் பார்த்த அளவுல மாவட்ட ஆட்சியரும் டாக்டரும் இரட்டையர்களாகவே நான் கருதுகிறேன். பொதுவா வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொருந்தும். அந்த பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அதிசயமா இருக்கும். அது ரொம்ப சிறப்பானது ஒன்று, வாழ்க்கை பயணம். இதுல தெருவிளக்குங்கிறது நிலையாமையை உணர்த்துகின்றது. சிறுவன் தெருவிளக்க கல்லை விட்டு எரிஞ்சிருந்தான். அது விளையாட்டு. அதே சமயத்துல அவனுக்கு என்னன்னா குறிபார்த்து எரிதல், அந்த ஒரு இது இருக்கு. இப்போ குடிகாரங்க இந்த விளக்கு தொந்தரவா இருக்குன்னு கல்லை விட்டு எரிஞ்சிருந்தாங்க. அது ஒரு இது. கருவாட்சி காவியத்தில் காடா விளக்குடன் பேசினாள் அப்படின்னு சொன்னார். இப்பவும் இந்த பெண்கள் வீட்டுல குத்து விளக்கோடு பேசுவாங்க. அதாவது நமக்கு தெரியும் ஏதோ மந்திரம் சொல்றாங்கன்னு, அவங்க ஆனா பேசவும் செய்வாங்க. அதை பார்க்கலாம். கதையை இலக்கியத்தோடு ஒப்பிட்டு காட்டியது மிகவும் அருமை. இதுக்கு பின்னூட்டம் வழங்கணுமா பொதுச்செயலாளரே? பின்னூட்டம் வழங்குவரும் வழங்கலாம்னு சொல்லி பின்னூட்டம் வழங்குபவர்கள் கையை உயர்த்தினால் அழைப்பதற்கு வசதியாக இருக்கும். ஐயா வணக்கங்கய்யா. தேவகோட்டை ஆனந்த கல்லூரியுடைய தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் தர்மராஜ். வணக்கங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கங்கய்யா. அதாவது மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் புதுமைப்பித்தன். அவருடைய சிறுகதையினுடைய இந்த தெருவிளக்கு சிறுகதை என்பது பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து அந்த சிறுகதையினுடைய கதை சாரத்தை, அதுவும் குறிப்பாக யதார்த்த நடையோடு இல்லாம ஒரு இலக்கியத்தோடு பல்வேறு சான்றுகளோடு ஒப்பிட்டு சொல்ல. மற்றொரு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சொல்லக்கூடிய திறன், தன்னுடைய அலுவல் பணி எவ்வளவு இருந்தாலும் இந்த கதையினுடைய போக்குக்கு, கதையினுடைய முடிவை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமையோடு அந்த சிறுகதையை கையாண்டிருக்கார். அந்த வகையிலே ஒரு இளவலாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய
மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு சிறுகதை படைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதுல புதுமைப்பித்தனுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள்ல 90% சிறுகதைகளுடைய முடிவுகள் வாசகர் மத்தியில விட்டிருப்பாரு. அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த அடிப்படையில இந்த தெருவிளக்கினுடைய சிறுகதையை அந்த சிறுவன் கல்லை விட்டு எறியும் போது நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த சிறுகதையை படிக்கக்கூடிய அந்த நோக்கமும், அந்த சிறுகதையை அணுகியிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடும், அந்த சிறுகதையை இன்றைய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த தன்மையும் மிக சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த சிறுகதையை மிக தெளிவாக அவர் பேசிய அத்துணை கருத்துக்களுமே ஒவ்வொரு இலக்கியத்தோடும் தன்னுடைய வாழ்வியலோடும் தன்னுடைய நண்பர்களோடும் தொடர்புபடுத்தி உண்மையை உண்மையாக நிதர்சனத்தோடு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பாங்கு போற்றுதலுக்குரியது. ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனநிறைந்த நன்றிகளை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. எனக்கு பேசலாம் ஐயா? ஐயா பேசுங்கய்யா. நன்றியா நன்றியா ஐயா. அறம் ஐயாவுக்கு முதல்ல வணக்கம். சிவசுப்ரமணிய ஐயாவுக்கு வணக்கம். என்னை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் டி.என். ராமசாமி, ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர். ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளியில 2017 சர்வீஸ் முடிச்சிட்டேயா. இப்பவும் இந்த சமூக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு என்னுடைய தோழர் சி.பி. ராஜேந்திரன் அவர் ராஜபாளையத்துல இருந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்க இதை எனக்கு அனுப்புனாங்க. அதுல இருந்தா இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சீங்க. இது வரைக்கும் நூல் வாசிப்பு உற்சவம் அப்படின்னு எங்க கல்லூரியில இருந்து நடத்திட்டு இருக்கிறத பார்த்துருது. இந்த ஜூம் மீட்டிங்ல இதுல அட்டன் பண்ணதுக்கு கொடுத்ததுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு நன்றியா. எங்க கலெக்டரை பத்தி ரொம்ப சொல்லணும், ஆனா அவர் அதை விரும்ப மாட்டார், எனக்கு நல்லாவே தெரியும். நமது விருதுநகர் மாவட்டத்துல 2 வருடங்களாக பணிபுரிந்து, அதுவும் குறிப்பா இலக்கிய பணியை மிக அருமையாக செய்து, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, அங்குள்ள மாணவ செல்வங்களை பார்க்கணும், அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைக்கணும் அப்படின்னு ஒரு தமிழ் மீடியத்துல படித்து, தமிழ் மீடியத்துல பிஎஸ், அதாவது மதுரையில தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல தமிழ் படிச்சு பிஹெச்டி முடிச்சு, சிறையில் தமிழ் இலக்கியங்கிற டைட்டில் பிஹெச்டி முடிச்சு, அதை என்னடானா திரும்ப ஆட்சி பணிக்கு ஆட்சி பணிக்கு வந்தால் இலக்கிய பணித்தை விடாம, அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷனு. நான் தமிழ் இலக்கியம் அடிப்படையில் படிச்சது வேளாண் அறிவியல். நான் 4 இயர்ஸ் அக்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் படிச்சேன். அது தெரியும். அது பிஎஸ் அக்ரி நீங்க படிச்சது மதுரையில படிச்சது தெரியும். நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களோட நான் பேசியிருக்கேன். அதுக்கு அடுத்ததுதான் எம்ஏ தமிழ் தியாகராஜால படிச்சது. அதுவும் ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஒரு வெறியில. ஏன்னா அது மறக்க முடியாதுயா. அதை விட நீங்க நம்ம ராஜபாளையத்துடைய கம்பர் கழகத்துல இருக்கட்டும், 2 வருடங்களுக்கு முன்பாக முதலாக ராம்கோ இன்ஜினியரிங் காலேஜ்ல அந்த ஃப்ரெஷர்ஸ் டே, புதியவர்கள் தினம், முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வர வைக்கும் போது பேசினது இதா இருக்கட்டும், அது எங்க பெருந்தலைவர் காமராஜர் மல்லி பாடமர்களுக்கு சுழற் கோப்பையை வருடம் தோறும் கொடுப்பதாகட்டும், ஒவ்வொருலையும் ரொம்ப அருமையா இருந்ததுயா. அது இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அந்த தெருவிளக்கு அப்படிங்கிறத, அந்த காலத்துல எங்க சிறிவிழுப்புத்தோட இருக்கும்போது அந்த தெருவிளக்கு இருந்தது, அந்த எப்படி ரீப்ளேஸ் ஆனது, அதுக்கப்புறம் இப்ப எப்படி எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறது, அதுவும் நம்ம இவர் கருவாச்சி காவியம் அதெல்லாம் படிச்சது இருக்குது. அதை பற்றியெல்லாம் சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா. உங்களுடைய இலக்கிய பணியும் உங்களுடைய ஆளுமையும் இந்த விருதுநகர் மாவட்டம் என்னைக்கு மறக்காது. அது மட்டுமல்ல, சென்னையிலும் நாம் சந்திப்போம். இந்த நிகழ்வுகளை நடத்திய எங்க அரமையாவா இருக்கட்டும், இந்த சிவசுப்ரமணிய ஐயாவா இருக்கட்டும், கருமுருகன் ஐயாவா இருக்கட்டும், இந்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் முதல்ல முன்னோடி அப்படி சொல்லணும்னா, நான் அப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், பாரதி கிருஷ்ணகுமார் அறிமுகமாகி அந்த காலத்துல இருந்து, அதுல இருந்து அந்த இலக்கிய பணியை மிக அருமையாக செய்திருக்கக்கூடிய நமது இந்த அமைப்புக்கு எனது நன்றியும் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க எப்போ இங்க போனாலும் ஐயா கலெக்டர் ஐயா, நீங்க ரொம்ப கலக்குவீங்க. அது சென்னையில உங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அருமையா இருக்குயா. வாழ்த்துக்கள். நன்றியா. நன்றி. உங்கள்கிட்ட என்ன? நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. சார் வணக்கம். சார் வணக்கம், நான் அருள்மொழி பேசுறேன். சார்
பேசுங்கம்மா. மேடம் பேசுங்க, அருள்மொழி பேசுங்க. சார் ரொம்ப சிறப்பான ஆனா, நீங்க எப்பயுமே வந்து ஒரு மணி நேரமாவது பேசினாலே நாங்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு 20 நிமிடத்துல தெருவிளக்கு கதைய முடிச்சது, இன்னும் கூட நிறைய இலக்கிய தளத்த தொட்டு பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு உங்களோட நீங்க பேச்ச கேட்டு. புதுமை பித்தன் கிட்ட கேக்குறது என்கிட்ட கேக்குறீங்க. இல்ல சார் அப்படி புதுமை இல்ல. பித்தன் அந்த சிறுகதையை வந்து இந்த மாதிரி அ. 1 மணி நேரம் பேசக்கூடாது, 5 நிமிஷத்துல சொல்லணும்னு தான் ஒரு பக்கத்துல எழுதியிருக்கிறேன். இல்ல சார் இருந்தாலும் நீங்க குடவாயில் கீரத்தனார் எல்லாரையும் அந்த தொட்டு தானே பேசுனீங்க. இவரு நம்மளோட கருவாச்சி காவியம் எல்லாத்தையும் ஒரு ஓகே, குறியீட்டு ஓகே. தன்மை ஒரு குறியீட்டு சரி, தன்மை அடுத்த மிகுந்த அ- கண்டிப்பா. அருள்மொழியோட விருப்பம் அடுத்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும். கண்டிப்பா சார். ஒரே ஒரு வரிய கூட வச்சுக்கிட்டு நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க சார். அதனால ஒரு வேகமாக முடிச்சிட்ட மாரி ஒரு உணர்வு இருக்கு. இது என்ன ஆனாலுமே நெறைய உங்க 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 மாணவர்கள் உங்களை வந்து நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மேடம் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு வகுப்பவே முடிச்சிட்டாங்கன்ற பாரு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல சார். அஹ், ஒரே ஒரு பாயிண்ட வச்சுட்டே நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்கன்னா அது வந்து இல்ல சார் அப்படி வஞ்ச இல்ல. அது புரட்சி வந்து மாதிரி இருக்கு அருள்மொழி. இல்ல சார் அப்படி இல்ல. அது வந்து ஒரு கூர்மையான அறிவு இருக்கவங்களால மட்டும் தான் சார் நெறைய நேரம் பேச முடியும். அதனால ஓகே, நெறைய இலக்கிய அது ஒரு குறியீட்டு தன்மை மிகுந்த ஒரு கதைய எடுத்துட்டு பேசினது ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அது மாரி இந்த ஓகே. முள்ளையும் தேங்க்யூ. கூட்டியும் அந்த குடுத்து குடுத்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு நிலையாமையா ஒரு கேள்வி கேட்கிற மாரி தான். இல்ல புதுமை பித்தன வச்சுட்டு ஒரு சங்க இலக்கியத்தையும், ஒரு கருவாச்சி காவியத்தையும் வச்சுட்டு ஒப்பிட்டு ஒரு பேராசிரியர் மாரி தமிழ் பேராசிரியர்கள்லாம் தோற்று ஓடிறணும். அந்த மாரி தான் உங்களுடைய பேச்சு இருந்தது. அத உங்களுடைய பார்வையில அந்த தெருவிளக்க வந்து ஒரு 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 நிலையாமை நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு? இலக்கியம்ங்கிறது இன்பம் மட்டும் இல்ல, ஒரு துன்பமும் நிறைந்தது தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக உங்களுக்கே உரித்தான பாணியில பேசுனீங்க சார். ரொம்ப அருமை. எப்பொழுதும் போல உங்களுடைய பேச்சு இனிமையா இருந்தது. இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. வேகமா முடிச்ச மாரி இருக்கு. நன்றிங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். நான் சாத்தூர்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேங்க ஐயா. இந்த கலை இலக்கிய மன்றத்தில் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இலக்கியத்தையும் ஆட்சிப்படியையும் இரு கண்களாக போற்றி இன்று சிறப்பாக இந்த தெருவிளக்கை வெளிச்சமாக்கி காட்டிய எங்கள் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்க இருந்தாலும் நலமாக நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. கண்டிப்பா எங்களை விட்டு பிரிஞ்சிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்க கூடயே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த நேரத்துல அதை நான் பதிவு பண்றேன். முந்தா நேத்து கூட நம்ம பொதுச் செயலாளர் ஐயா விட்டோட பேசிட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி உங்களை பொதுச் செயலாளர் அறம் ஐயாவையும் உங்களையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. உங்ககிட்ட அப்படி ஒரு நட்பு இருக்கு. அதை பேசிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களோட பேசுறது, நீங்க அந்த கதை சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றி அம்மா. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூற வந்த ஆட்சியருக்கு மழை பொழிகிறார்கள். அவ்வளவுதான் இதை சொல்ல வேண்டியது. அடுத்து யாராவது அவருடைய ஆமா, வாழ்த்து. அடுத்து யாராவது சுத்தம் அளிக்கீங்களா? ஐயா வணக்கங்கய்யா. நான் மீண்டும் ஒரு முறை தேவகோட்டை ஆனந்த கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவர் தர்மராஜ் ஐயா பேசுறேங்கய்யா. நான் ஐயா நம்ம பொதுச் செயலாளர் ஐயா நம்முடைய கல்லூரிக்கு வருடந்தோறும் கண்டிப்பான முறையில் வந்துருவாங்க. ஒரு சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தக்கூடிய ஒரு கருத்தரங்கு நம்முடைய கல்லூரி நடக்கும். அந்த அடிப்படையில என்னுடைய மகிழ்வான ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, நான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுடைய இந்த ஒரு 20 நிமிட உரையாடலை தான் நான் கேட்டேன். அதுவும் இடையில கருமுருகன் ஐயா எத்தனையோ டைம் சொல்லியிருக்காங்க. நான் பேச்ச கேட்கல. ஆனா இருந்தாலும் இப்ப கூட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உள்ள வந்தேன் ஐயாவுடைய அழைப்புதலை ஏற்று. உண்மையிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு ஒரு சிறுகதையை ஒரு இலக்கியத்தோடு ஒப்பிட்டு இவ்வளவு ஒரு 20 நிமிஷத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக ஒரு பக்க கதை. அந்த ஒரு பக்க கதையை இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயாவுடைய பேச்ச நான் இன்னும் நிறைய கேட்கணும் என்பது என்னுடைய ஆசை. அந்த ஆசையை எங்க கல்லூரியில எங்க மாணவர்களும் கேட்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அத நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஐயா அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று என்னுடைய நம்பிக்கை. நன்றி ஐயா.
தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கலெக்டர் ஐயா அவங்க சொன்ன கதை மிக அருமையாக சொன்னாங்க. நாங்க இதனால எங்களுக்கு இன்னும் புத்தகம் கிடைக்கல, எந்தெந்த கதைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பிடிஎஃப்ல பார்க்க முடியல. புத்தகம் வாங்குறதுக்கு முனைப்பாக இருக்கிறோம். இவங்க எப்படி இந்த நிலையாமை தத்துவத்தை விளக்கி சொன்னால அவங்களுடைய நண்பர் எப்படி அந்த அம்மா மேல்க்க முடியாம இருக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டாம், நானும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எங்க அம்மா 6 மாசம் படுத்திருந்தாங்க. அவங்க சாப்பிடாம செய்யாம படுத்திருக்கிறதுக்கு சீக்கிரமா சாமிகிட்ட போறது நல்லதுன்னு நான் இடைநிலை ஆசிரியரா இருக்கிறதுனால 6, 7, 8 பிள்ளைகள்கிட்ட நான் சொன்னேன். அந்த பிள்ளைகள்கிட்ட போய், பாட்டி படுத்திருக்காங்கடா, நாங்க வேண்டதை விட நீங்க வேண்டுனா தான் நல்லா இருக்கும், சீக்கிரமா சாமிகிட்ட போகணும்னு வேண்டுங்கடா பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த உணர்வுகள் ஒன்று போல இருக்கும். அதை கலெக்டர் அவங்க மிக நுணுகி எடுத்து சொன்னாங்க. எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஒரு நண்பர், தோழர். நன்றி, வணக்கம். வேற யாராவது பின்னோட்டம் சொல்றீங்களா? தோழர் வணக்கம். தோழர் செல்லா பேசுறேன். கேக்குதா? தோழர் பேசுங்க. அனைவருக்கும் நன்றி. நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஆட்சியர் அவர்கள் மிக குறுகிய நேரத்துல அற்புதமாக அந்த தெருவிளக்கினுடைய அந்த கதையினுடைய மைய நோக்கத்தை அருமையா சொன்னாங்க. நல்ல பேச்சினுடைய அடையாளம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, மீண்டும் தொடர்ந்து பேச மாட்டாரா என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கும் போதே முடித்துக் கொள்வதுதான். அந்த வகையிலே இன்று தெருவிளக்குக்கும் அந்த முதியவருக்கும் உள்ள நெருக்கத்தை அவரு புதுமை புத்தனுடைய அந்த நோக்கம் சிதைவுறாமல் அதே சமயம் கூர்மைப்படுத்தி அருமையா சொன்னார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அதுபோல ஒரு தெருவிளக்கை ஒரு பெரியவர் ஒரு துணையாக கொள்வது போல நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்கும். நம்ம அதை நுணுகி பார்த்தோம்னா தெரியும். ஒரு சிலருக்கு என்னன்னா, தோட்டத்துல நிறைய மரங்கள் இருக்கும், பூத்து குலுங்குகிற செடிகள் கொடிகள் இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா எங்க தோட்டத்துல ஒரு பனை மரத்தின் கீழே போய் உட்கார்றதா ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கும் அந்த பனை மரத்துல நிறைய சுத்தி வர எறும்புகள் இருக்கும், பல சுத்தம் செய்யப்படாத ஒரு பனை மரமாக இருக்கும். ஆகவே ஒரு ஒரு மனித மனம் என்பது ஒரு பொருளோடு ஒட்டி உறவாடுவது என்கிற செயலாவது அது ஒரு உளவியல் தன்மையோடு நம்ம பாதிக்கும். அதைத்தான் அந்த தெருவிளக்கு கதையில ரொம்ப கூர்மையா புதுமை புத்தன் சொல்லியிருக்கிறாரு. அதை ஆட்சியர் அவர்கள் மிகச் சிறப்பாக இனிமையாக கூர்மையாக சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்படுத்தி தந்த கரிசல் இலக்கிய கழகம் தொடர்ந்து இந்த மண்ணிலே விருதுநகர் மாவட்டத்தை தாண்டியும் கூட அனைவருக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து அதை நன்கு செயற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அருமையாக ஒரு பின்னூட்டம் வழங்கியுள்ளீர்கள். எனக்கு உள்ள ஒரு அனுபவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், பதிவிடணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த காலத்துல கூரை வீட்டுல அறிக்கை லைட்டு தான் இருக்கும். தெருவிளக்குல படிச்ச காலம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த தெருவிளக்குங்கிற கதை தலைப்பை வச்சு அதை இது பண்ணலாம். நிலையாமைங்கிறது பொதுவா நம்முடைய வாழ்க்கையெல்லாம்
தாமரை இலை தண்ணி மாதிரி தான் அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது. தாமரை இலையில தண்ணி விட்டாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இந்த இந்த உலகத்தில் ஒட்டாமல் ஓடி ஓடி உருண்டு ஓடி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து அந்த இலக்கியத்தோடு இந்த கதையை ஒப்பிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப மனசை நெகிழ்ச்சி உண்டாக்கியது. அவருக்கு மிக்க நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தான் எனக்கு சிக்னல் கிடைச்சது. நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசத்து கொஞ்சம் முன்னாடி தான் சிக்னல் கிடைச்சது. நிகழ்ச்சியை கேட்டேன். எங்க மாவட்ட ஆட்சியரை விட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை பற்றி தான் எனக்கு அதிகம் தெரியும். ஏன்னா என் தோழி ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி அவரை பத்தி சொல்லுவா. அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி, அவர் பேசுனது, அவர் என்ன செயல்பாடு எல்லாத்தையும் அவர் சொன்னதுனால எனக்கு அவரை பத்தி தான் அதிகம் தெரியும். ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஐயா அவர்கள் பேசுறது பெருமையாவும் இருக்கு. நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு அவரோட உரை கேட்கவே வேண்டாம். எல்லாருமே சொல்லிட்டீங்க. அவர் உரையை பற்றியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எளிமையானவரா இருக்காரு. செயல்பாட்டுல பெரிய ஒரு இது தெரிஞ்சது. மகிழ்ச்சி. அவர் சொன்ன கதை நான் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தெருவிளக்குக்கு கீழே நின்றுதான் சிக்னலுக்காக அங்க நின்றுதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே நெஞ்சிலேயே பதிஞ்சிருச்சு. அவர் சொன்ன விதம் சுருங்க சொல்லி விளங்க வச்சுட்டாரு கதைய. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சி அருமை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நீங்க எப்பொழுது பின்னூட்டம் வழங்கினாலும் நெஞ்சை தொடுகிற வகையில் பின்னூட்டம் வழங்குவீர்கள். அருமை. அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்குறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஸ்ரீதேவி பேசுறேன் சார், சாத்தூர் கல்லூரியில இருந்து. நம்ம ஆட்சியர் ஐயா காஞ்சனை கதை பத்தி சொல்லும் பொழுது அதை படிக்கிறதுக்கு பயமா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க இளங்கலை படிக்கும் போது எங்களுக்கு பாடத்திட்டத்துல அது இருந்தது. வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் அந்த கதையை நாங்க வாசிப்போம். ஏன்னா அந்த கதை அப்படிதான் இருந்தது. இப்பயும் மாணவர்கள் பலர் பேய் இதெல்லாம் விரும்பினாலும் நிறைய பேருக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்கதான். அது வாசிக்கும் போது கற்பனை நம்மளாம் நிறைய பண்ணிப்போம்ல, அதனால அதை வாசிக்கிறதுக்கு இன்னமும் அந்த பயம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அருள்மொழி மேடம் சொன்ன மாதிரிதான் சார் நிறைய நேரம் பேசுவாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அவங்க அவங்களுக்கே எல்லை வகுத்துக்கிட்டு குறைச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு முன்மொழிவு வேற கொடுத்துருந்தோம். ஜூன் மாசத்துல கண்டிப்பா ஆச்சரியாவே எங்க கல்லூரிக்கு கூப்பிட்டுருவோம்னு சொல்லி. ஆனா இப்படி திடீர்னு அவங்களுக்கு மாற்றம் கிளம்புறது சந்தோஷமான விஷயம்னாலும் எங்க கல்லூரிக்கு அவங்க வரலையேன்னு கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஸ்ரீதேவி, நான் விருதுநகர் மாவட்டத்திலே அதிகமாக வந்த கல்லூரி உங்க கல்லூரி தான். இருந்தாலும் இந்த வருஷம் வரல சார். ஏன்னா எங்க முதல்வர் மாறி இருக்காங்க. அவங்களே நீ போய் கொடுத்துட்டு வாமான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சாங்க சார். ஆனா அது இப்ப நம்ம போய் கொடுத்தும் சார் வர முடியாம ஆயிடுச்சேன்னு ஒரு வருத்தம் இருக்கு சார். வேற ஒரு அக்கேஷன்ல கண்டிப்பா வரேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றிங்க சார். மிக்க நன்றி அம்மா. அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்குறீங்களா? தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர்களே வணக்கம். இன்றைய தினம் புதிதாக இந்த தொடர் கதை சொல்லும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்கியதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவன். ஜீவா இந்த இயக்கத்தை தொடங்கிய போது அவர் என்ன மனதில் நினைத்தாரோ என்று யாருக்கும் தெரியாது. அறம் போன்றவர்கள் இன்றைக்கு அதை முன்னெடுத்து செல்கிற போது அவர்களோ ஒரு மருத்துவர் எந்த அடிப்படையில் இதை எடுத்து வெற்றிகரமாக கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜீவா மேல் பற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நாங்கள் இந்த இயக்கத்தை இன்னும் செழுமையாக தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கெல்லாம் இருக்கும்.
அதற்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை நினைத்து பார்க்கிற போது ஒரு வாழ்த்துறை மாதிரி பெரிய ஐயாவை போன்ற பெரியவர்கள் இருப்பார்கள். ஆனால் நானே இந்த கதையை சொல்லி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதையின் மூலமாக சொல்லுகிறேன் என்கிற போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சியரே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த இணைய தளத்தில் வந்து ஒரு கதை சொல்லுகிற போது நாமும் ஏன் இந்த கதையை ஒரு கதையை தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையாகவே ஒரு ஆழ் மனதிலே ஒரு ஆர்வம் வருகிறது. இன்னும் உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு இந்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு தூணாக எல்லா விதத்திலும் ஒரு ஆதரவாக இருக்கிற போது உண்மையிலே நாங்கள் வந்து பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம். இன்றைக்கு கூட ஃபேஸ்புக்ல விருதுநகரே விடைபெறுகிறேன் என ஒரு வாசகத்தோடு பள்ளி மாணவர்களோடு உங்களுடைய போட்டோவை நாங்கள் ஃபேஸ்புக்ல பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. நிச்சயமாக அது நீங்க போய் வருகிறேன் என்று கூட சொல்லி இருந்திருக்கலாம். விடைபெறுகிறேன் என்று சொல்லுகிற போது நான் அதை பார்க்கிற போது அப்படித்தான் நினைத்தேன். ஆகா, ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு ஒரு எல்லா விதத்திலுமே ஒரு ஆதரவாக இருந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் அந்த மாவட்டத்தை விட்டு வேறு ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போனது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக தேவை என்பதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். கதை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கதையை நீங்க சொன்னதில் நாங்கள் வந்து அதுல இந்த கதைக்கு வந்து விமர்சனமோ அப்படிலாம் இல்லை. ஒரு கதையை நீங்க தொடங்கி வச்சீங்க. கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஜீவா கண்ட அந்த இயக்கத்தில் நீங்கெல்லாம் ஒரு கதை சொன்னதை நாங்கள் கேட்டோம் பார்த்தீங்களா, அதுவே எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சியாக அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு சொல்லிக்கிறேன். இந்த கதையை ஒரு சிறுகதை நாம் படிக்கிற போது அந்த சிறுகதையின் மூலமாக ஆசிரியர் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் நாம் சிந்திக்க இருக்கிற இந்த காரணத்தில் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது ஒரு உலக இயற்கை. இந்த உலக இயற்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொண்டு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். ஐயா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. அரசியல் எல்லாருமே வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து அன்பால் கட்டி போட்டுடுறீங்க, விருதுநகர்லயே இருக்கணும்னு. அவரோட சேவை எங்கும் தேவை, அவரை கொஞ்சம் விட்டு வைங்க. எங்க அரியலூர் மாவட்டம் வறட்சியில மட்டும் மானம் பார்த்த பூமி கிடையாதுங்க, இலக்கியத்திலும் அப்படிதான் இருக்கு. ஆக வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா அவர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக கட்டாயம் வர வேண்டும் என்று அவர்களிடமும் ஆண்டவனிடமும் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஏன்னா அலுவலர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாமர மக்களும் பேசக்கூடிய வகையில் அவரது சொல்லும் செயலும் இருந்திருக்கிறது. ஆகவே எனக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கையான ஆசை, எல்லோருக்கும் மனிதனுக்கு ஆசைக்கு அளவே இல்லை, எனக்கு இது ஒரு அளவில்லா ஆசை. ஆகவே ஐயா அவர்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு விரைவில் மாவட்ட ஆட்சியராக எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு இறைவனை நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய இயக்கத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். பாலு சார் சொன்னதுல ஒண்ணு, எல்லாருக்கும் கதை சொல்லணும்னு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இன்னைக்கு ஆட்சியர் கதை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாப்புல. எப்போதுமே ஆட்சியர் வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாகவே விளங்குவார் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். வேற யாராவது பின்னூட்டம் விளக்குங்களா? பொதுச் செயலாளரே, நன்றி உரை போயிடலாமா? அல்லது பாப்பா பொருளாளர் பத்மா கூட பேசுறாங்க. பேசுங்கம்மா டீச்சர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். முதலா அழகிரிசாமி கதைகள் துவக்க விழாவில் ஆட்சியருடைய பேச்ச மதுரை உலக தமிழ் மன்றத்தோடைய கூட்டத்துல இருந்து அங்கேயே இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை பத்தி முதல் அறிமுகம் வந்து அவருடைய முகநூல்ல தன்னுடைய பள்ளி ஆசிரியர் மாணவர்களை விமானத்துல அனுப்பணும் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை பதிவு பண்ணதை அவர் ஆட்சியரா நிறைவேற்றி வச்சத அத வந்து கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
கூடுதலா தேனி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் என்னுடைய பள்ளி காலங்களையும் பணிக்காலங்களையும் தேனி மாவட்டத்துல முடிச்சுதான் நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. சுழல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ் வல்லன் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியரை வந்து நான் விமர்சனம் பண்ற அளவுக்கு இல்லைன்னாலும் ஒரு ஆசிரியரா ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படி ஒரு மாணவர் என்னோட வகுப்புல இருந்து உருவாகணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுக்கான உழைப்பை என்னோட அதிகபட்ச உழைப்பை கொடுக்கிறேன். இன்னும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியா கரிசல் இலக்கியத்தினுடைய எழுத்தாளர்கள் அதுல இருக்க அமைப்புல இருக்கிற எல்லாரும் ஆட்சியரை அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சாங்க. அன்னைக்கு பள்ளி வேலை நாளா இருந்ததுனால என்னால போக முடியல. கடைசியா நம்ம ஒருக்க பார்க்கணுமே அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. இல்ல, அது கடைசிங்கிற வார்த்தையே தப்பு, கடைசி கிடையாது. கரிசல் இலக்கியம் மூலமாவும் தமிழ்நாடு கலை இலக்கியம் மூலமாவும் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அவருடைய பேச்ச கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஆறுதல், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆட்சியரை என்ன சொல்றது, ஆட்சியராவே நினைக்கல. நம்ம பெரியவங்க வந்து இளைய சகோதரராகவும் இளையவர்கள் வந்து அவங்களுக்கு மூத்த அறிவுரையாளராகவும் தான் இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு எளிமையா எல்லாரோடையும் நேருக்கு நேரம் நின்று பழகக்கூடிய ஆட்சியர் இனிமே வருவாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடியும் நான் பார்த்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. பிரியறது வருத்தம் தானும் இன்பமும் ஓர்கண தோற்றம், இளமையும் செல்வமும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம், தோல்வி முதுமையும் ஓர்கண தோற்றம் அப்படின்னு நிலையாமை பத்தின ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி ஒரே மாவட்டத்துல பணிபுரியறது வேணும்னா நிலையாமையா இருக்கலாம். எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறது அவர் நிலைச்சு இருக்கிறாரு. எப்பவும் எங்களோட கரிசல் இலக்கியத்தின் மூலமாவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மூலமாவும் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் அறம் டாக்டர் தோழர் அவங்க மூலமாவும் சிவசுப்பிரமணிய ஐயா எல்லாரும் மூலமாவும் ராஜபாளையத்துக்கு நான் வந்த ஓராண்டுக்குள்ள இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சது வந்து பெரும் மகிழ்வு. நிறைய தோழர்கள், நிறைய இலக்கிய பயணம், கீரா கதையில இருந்து திருக்குறள் சொல்றதுல இருந்து எல்லாத்துலயுமே அதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சொன்னா கடைசியா அந்த கரூர்ல நடந்த உலக திருக்குறள் பேரவையில நடந்த வினாடி வினாவுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுல இன்னும் பெருமையா சொல்லணும் அப்படின்னா, அறம் பொருள் அப்படிங்கிற 2 தலைப்புலதான் அவங்க வினாடி வினாவே வச்சாங்க. அறம் அப்படிங்கிற தலைப்புலதான் நான் இருந்தேன். நம்ம மாவட்ட ஆட்சியரே வந்து அந்த வினாடி வினாவுடைய நாயகராகவும் இருந்தாரு, வினாவாவும் இருந்தாரு, விடையாவும் இருந்தாரு. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விடையளிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஆட்சித்தலைவர்கிட்டயே தெரிவிச்சிருக்கேன். அறம் அந்த குழுதான் தேர்வாகி நான் அதற்கான கேடயம் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துல இருந்து அறம் தோழரும் நம்ம வெற்றிக்கே வாய்ப்பா இருக்கக்கூடிய ஜெயசீலன் சார் தான் அதுக்கு காரணங்கிறதுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். பேசுறதுக்கு நிறைய இருக்கு, எப்பவும் கூடவே இருக்கணும் எல்லாருமே. நன்றி. மிக்க நன்றி. அதாவது நீங்க சொன்னதுல ஒரே ஒண்ணு ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது. இன்னைக்கு நிலையாமை கதையை சொன்ன ஆட்சியர் என்னாலும் நம் இதயங்களில் நிலைத்திருப்பார் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்குறீங்களா அல்லது நேரம் கருதி பொருளாளர் அவர்களை அழைக்கலாமா? ஐயாறு புகழேந்தி தொடர் எதுவும் பேசுறீங்களா? அவர் அப்பலே இருக்காரு, நான் கூப்பிட்டேன். தொடர் வந்து கொஞ்சம் காலதாமதமா வந்துட்டேன், அதான் கதை கேட்க முடியாம போயிட்டு, அதான் ஐயாட்ட சொல்ல முடியல. அது எப்படி சொல்றேன்னு தெரியல. நல்லா சிறப்பான நிகழ்ச்சியா. மிக்க நன்றி. பொதுச் செயலாளரே, கலெக்டர் ஐயா வந்து என்னுடைய சேவை வந்து இன்னமும் தொடருவாங்க ஐயா. சென்னையிலையும் தொடருவாங்க, தமிழ்நாடு முழுக்க தொடருவாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐயா, நம்ம 2 வருஷமா இங்க இருக்க போது பல நிகழ்வுகள்ல நான் அதோட பங்கேற்று இருக்கேன். அதனால ஐயாவுடைய செயல்பாடுகள் வேகமான செயல்பாடுகள், மிக வேகமான செயல்பாடுகள், கரெக்டான செயல்பாடுகள், தெளிவான செயல்பாடுகள், அது இந்த மாநிலம் முழுக்க போறதுக்காகத்தான் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதனால சென்னையில அந்த சுகாதாரத்துறையில ஆணையராக இருந்தாலும் அவருடைய இலக்கியப்படியும் தொடரும். அதே நேரத்துல ஒவ்வொரு மக்கள் நம்ம விருதுநகர் மாவட்டத்துல, அது கல்விக்கு கண் திறந்த காமராஜர் பிறந்த இந்த மாவட்டத்துல
எல்லாருக்கும் நல்ல வரணும் அப்படின்ட்டு பள்ளி வரைக்கும் கல்லூரி வரைக்கும் போனவர் வந்து இப்ப தமிழ்நாடு முழுவதும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் மிக நன்றாக செய்வார். அதற்கு என்னுடைய இதே தெய்வம் வந்து சாமி வந்து அவருக்கு வந்து நல்ல இது செய்யும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் டிஎன்ஆர். கலெக்டர் சாருக்கு என்ன நல்லா தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும். அவரு கலெக்டர் ஐயா பத்தி பேசலாம், நிறைய பேசலாம் ஐயா. ரொம்ப அற்புதமா ஒரு இலக்கியத்துல வந்து இப்படி தோய்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் பாக்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா இப்போ உள்ள கலெக்டருக்கு வந்து ஒரு 4 வார்த்தை பேசக்கூட தெரியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பேசுறாங்க. அதுவும் ஐயா போன்றவர்கள்லாம் வந்து அந்த கவிதையை நுட்பமா, நான் ஏற்கனவே நம்ம கலை இலக்கிய மன்றத்துல வந்து எட்டயபுரத்துல வந்து பேசும்போது கூட அப்பயே நான் நினைச்சேன், அந்த சொல்வனத்துல வந்து ஒரு கவிதையை குறிப்பிட்டு சொன்னாங்க, ஒரு பலூன் கவிதையை பத்தி சொன்னாங்க. அப்பயே நினைச்சேன் இவ்வளவு நுட்பமா அந்த ஒரு கவித்துவமா அதை அழகா உணர்ந்து சொல்றாரு. இவர் கவிதையில இந்த இதெல்லாம் ஆற்றல் மிக்கவரா இருப்பார்னு சும்மா தான் கெஸ் பண்ணேன். ஆனா உண்மையிலே இவ்வளவு பெரிய இவரே ஒரு கவிஞரா இருக்கும் போது அவருடைய கவிதையை படிக்கும் போது ரொம்ப வரமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதான் நான் விகடனில் எழுதுனது கூட அப்படி எழுதுனேன், இதெல்லாம் எங்க போட போறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாழ்த்திடுவோம் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்ட விகடனும் அந்த வாழ்க கலெக்டர் போறதை கூட போட மாட்டாங்க விமர்சனத்துல இருந்தாலும் அனுப்பணும் போட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நம்ம எழுதிருக்கோம் சொல்வனத்துல அப்படிங்கிறதுனால. நீங்க தானாங்க? நீங்க தானா? ரொம்ப ஆமா. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் படிச்சேன். ரொம்ப 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 நன்றிங்க. எளிமையான ரொம்ப நல்லா கலெக்டர். எழுதியிருந்தீங்க. நானும் சொல்வனத்துல கவிதை வந்திருக்கு. ஓ. அது வந்து நீங்க எழுதும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை நீங்க வந்து நீங்களே கவிதையை வந்து சொன்னீங்க. ஏற்கனவே ஒரு கூட்டத்துல கேட்டிருக்கேன், உங்க பேச்சிலே நீங்க சொல்வனத்துல உள்ள கவிதையை வந்து சொல்லிங்க. அப்பயே நான் இவ்வளவு நுட்பமா சொல்லும் போது தான் நினைச்சேன், அப்புறம் நீங்க எழுதுன அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்ததை கூட அப்படி எழுத முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாதாரண இன்ஸ்பெக்ஷன் ஒரு வீட்டை பாக்குறீங்க போது அதை கவித்துவமா கொண்டு வந்திருக்கீங்க. அதுல வந்து ரொம்ப அற்புதம். அதான் இயல்பு, அப்படியே யதார்த்தத்தை வந்து படம் பிடிக்கிறது தான் ஒரு மிக சிறந்த ஒரு கவிதை. அப்படியே அருமையா கொண்டு வரீங்க. உண்மையில அந்த பணியை நீங்க விடக்கூடாது. தொடர்ந்து எவ்வளவுதான் பணி இருந்தாலும் கூட அதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க அந்த கவிதையை வந்து நூல் வெளியிடணும், இன்னும் சிறப்பான ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து சந்திப்போம். ரொம்ப அருமையான ஒரு கலெக்டருங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏற்கனவே நன்றி. இன்னொன்னு சொல்லணும், இறையன்பு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, இறையன்பு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஹைக்கூ விழாவில் வந்து என்னுடைய கவிதை எடுத்து சொல்லியிருக்காரு. சொல்லும் போது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஐயாருன்னு போட்டு வாசுதேவன் சொல்லிட்டார். வாசகடி இருந்தவர் தான், இறந்து போயிட்டார். இல்ல அவருக்கு நினைவற்ற உள்ளவர் தான். இருந்தாலும் தவறுதலா சொல்ல முடியல, பேர் புகழேந்தின்னு சொல்ல முடியாம ஐயாருன்னு சொல்லிட்டு என்னுடைய நூலை வந்து சரியா சொல்லியிருக்காரு. கவிதையும் நூலையும் ரொம்ப சிறப்பா இறையன்பு சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. இதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் கண்ணில் போறதுங்கிறதே பெரிய விஷயம் தான். அது போல நீங்க அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக முதல்வருக்கு பிடித்த கலெக்டர்ல நீங்க ஒருத்தரா இருக்கிறது இன்னும் சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஐயாறு புகழேந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் அடிப்பீங்களா? நன்றி நன்றி ஐயா. இல்லைன்னா பொய்ச் செயலாளரே பொருளாதார அழைக்கலாம். அழைச்சிருங்க. நன்றி உரைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொருளாளராக ரொம்ப அமைதியா எப்பவும் இருப்பாங்க, அவங்க பாப்பா ரமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி கூற வருமாறு அழைக்கிறேன். நன்றி அருமை தோழர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் அவர்களே. இன்றைய தினம் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிறுவன தலைவர்களில் ஒருவராக இலக்கிய ஜாம்பவானாக வழங்கிய ரகுநாதன் அவர்களையும் அவருடைய நெருங்கிய நண்பராகவும் சகாவாகவும் விளங்கிய தமிழகத்தினுடைய சிறுகதை இலக்கியத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய புதுமை பித்தன் இருவருடைய கதைகளையும் நாம் ஏற்கனவே கரிசல் இலக்கிய ஆளுமைகளை எல்லாம் வந்து கதை சொல்லி மூலமாக கேட்டிருக்கிறோம். கீரா, அழகிரிசாமி ஆகிய தமிழ் ஒளி ஆகியவருடைய கதைகளை கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து இந்த இருவரும் ஆளிமொழிகளை கேட்பதற்கான ஒரு தொடக்கத்தை இந்த நேரத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நிகழ்விலே வந்து தலைமையாற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் கங்கா அவர்களும் தொடக்க உரையாற்றிய நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களும் பேசிய அந்த நேரத்தில் நான் இணைப்பிலே வர முடியாத ஒரு சூழலில் நான் வந்து பிறகுதான் வந்து நம்முடைய ஆட்சித்தலைவர் விருதுநகர் ஆட்சித் தலைவராக இருந்து இன்றைக்கு சென்னைக்கு மாற்றலாக இருக்கக்கூடிய அருமை ஜெயசீலன் அவர்கள் உரையாற்றுவதை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது.
உண்மையிலேயே வந்து அனைவரும் சொல்லியபடி நாமெல்லாம் வந்து பெருமைப்பட வேண்டும். இன்றைக்கு பேசியவர்கள் அனைவரும் புதுமை பித்தனையும் அல்லது ரகுநாதனையும் அவருடைய படைப்புகளையும் பற்றி நாம் பேசுவதை விட இன்றைக்கு இலக்கியத்தில் ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு அரசு தலைவர், அரசு துறை தலைவர், அவர் வந்து இந்த அளவிற்கு வந்து நம்ம மக்களிடத்திலே ஒரு இலக்கிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலே பணியாற்றியிருக்கிறார். அவர் பணியாற்றக்கூடிய அந்த எல்லா இடங்களிலும் அந்த தமிழ் உணர்வை தூண்டி இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு பெருமையை இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டோம். அதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே வந்து அந்த பெருமைக்கு அந்த புகழுக்கு அவர் தகுதி படைத்தவராக இன்னைக்கு இருக்கிறார் அப்படிங்கிறதும், அவர் வந்து நம்முடன் இணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடன் இணைந்து இந்த கரிசல் இலக்கிய வட்டம் என்கின்ற முறையில அருமையான ஒரு பணியை ஒரு துவங்கி அது வந்து ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் இத்தகைய முறையிலே ஆட்சி பண்ணி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆங்காங்கே செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஒரு உந்து சக்தியையும் அது உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அந்த அளவிலே வந்து ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு பக்க என்று நான் அதை படித்ததில்லை. ஆனால் தெருவிளக்கு கதை புதுமைப்பித்தனுடைய அந்த கதையை மையமாக வைத்து நிலையாமை என்கின்ற தத்துவத்தை அந்த கதையின் மூலமாக எவ்வளவு அற்புதமாக அவர் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய நிலையாமையை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதையும், அதை இலக்கிய சான்றுடன், புறநானூற்று சான்றுடன் அவர் விளக்கியது மிக அற்புதமாக இருந்தது. ஆகவே அவர் மீண்டும் அதிகம் பேச மாட்டாரா என்று நம்முடைய அருமை கவிஞர் செல்லா அவர்கள் சொல்லியபடி அந்த ஒரு ஆவலை தூண்டக்கூடிய அளவிலே அவருடைய சின்ன உரையாக இருந்தாலும் கூட அருமையான உரையாக அவருடைய உரை அமைந்தது. ஆகவே இன்னைக்கு வந்து அதில் அந்த கதையை கேட்டவர்கள், அவருடைய அந்த பங்களிப்புகளை எல்லாம் தெரிந்தவர்கள் நிறைய வந்து அவர்கள் தங்களுடைய பின்னூட்டத்திலே பேசினார்கள். நம்முடைய சிவசுப்ரமணியத்தை தொடர்ந்து தர்மராஜ், டாக்டர் தர்மராஜ், டாக்டர் டிஎன்ஆர் அவர்கள், அருள்மொழி, மகாலட்சுமி, ரவநீத கிருஷ்ணன், கவிஞர் செல்லா, அறச்செல்வி, ஸ்ரீதேவி, பாலு, பத்மகுரு, ஐயாறு புகழேந்தி அவர்கள் ஆகிய அனைவரும் வந்து மிக அற்புதமான பின்னூட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கிறது. புதுமைப்பித்தனுடைய மிக காத்திரமான படைப்புகளாக அவருடைய பொன்னகரம், துன்பக்கேணி போன்ற கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். கடவுளும் கந்தசாமியும் என்கின்ற கதையை கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பல கதைகள் உண்டு. ஆனால் காஞ்சனா பற்றியும் இன்னைக்கு வந்து தெருவிளக்கு பற்றியும் அவர் குறிப்பிட்டு அதில் நமக்கெல்லாம் வந்து அதை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல ரகுநாதன் அவருடைய கதைகள் சிறிய எண்ணிக்கையில் அவர் எழுதியிருந்தாலும் கூட புதுமைப்பித்தனை போன்று சமூகத்தை ஊடுருவி பார்த்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அடித்தள மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய பல கதைகளை எழுதியவர். ஆகவே அவருடைய ஒரு சில கதைகளிலே நான் படித்ததில் சேற்றிலில் மறந்த செந்தாமரை என்கின்ற ஒரு கதை இன்றும் என் மனதிலே அதில் நிழலாடி கொண்டிருக்கிறது. அது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு சென்ற ஒருவர் அந்த கியூவில் நிற்கின்ற பொழுது அந்த பக்கத்தில் இருக்கின்ற குடிசைவாசிகளுடைய அந்த அவல நிலையை அவர் படம் பிடித்த காட்சியையும், அந்த குடிசைவாசியிலிருந்து ஒரு பையன் வந்து அது பெச்சை எடுத்த பொழுது அதற்கு காசு போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போது உழைத்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு அந்த தொழிலாளி அதை பார்த்து அந்த பையனை அடித்து, எதற்காக வந்து நான் உழைத்து சம்பாதித்து இங்கே உனக்கு உணவளிக்கிறேன், எதற்காக இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காட்சியை பார்த்த பொழுது அந்த படம் என்பது இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பிளாசம்ஸ் இந்த டஸ்ட் என்கின்ற ஒரு ஆங்கில படம் இருந்தது. அது அந்த திரையரங்கில் தான் சென்று பார்க்க வேண்டுமா என்ற நினைப்பில் இருந்தார். அவருக்கு டிக்கெட்டு கிடைக்கவில்லை. ஆனால் தெருவிலே இந்த காட்சியை பார்த்த பொழுது சேற்றிலே கூட இந்த மாதிரி செந்தாமரைகள் மலர்கின்றன என்று, திரையில தான் இதை பார்க்க வேண்டுமா என்று அந்த கதையை முடித்திருப்பார் ரகுநாதன். இப்படி வந்து இருவரும் ஆளுமொழிகளை பற்றியான அற்புதமான இந்த நிகழ்விலே அற்புதமான ஒரு கதையை சொல்லி ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து இன்றைக்கு சுகாதாரத்துறையினுடைய இயக்குநராக இன்றைக்கு சென்றிருக்கக்கூடிய அவருடைய தன்னுடைய தமிழ் பணியை தொடர வேண்டும், எங்களுடன் இணைந்து தொடர்ந்து வந்து இத்தகைய
பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று அவரையும் கேட்டுக்கொண்டு பின்னூட்டத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் இணைப்புரை ஆற்றிருக்கக்கூடிய பேரா சிவசுப்பிரமணியம் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அனைவருக்கும் நன்றிங்க. நிறைய பேர் சிறப்பான வாழ்த்துக்கள் சொன்னீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிக்கிறது. நிறைய நண்பர்கள், குறிப்பாக இலக்கிய ஆர்வம் மிக்கவர்கள், தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை அரசியல் இலக்கிய கழகம் மேற்கொள்வதற்கும் ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கும் ஒரு ஊக்கமாக இருந்தது. அந்த அனைவருக்குமே என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படுவதற்கும் உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கும் இன்னும் நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை தெரிவித்து வாழ்த்து சொல்லிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. ஐயா சிவசுப்ரமணியம் ஐயா, முடிச்சிடலாம். தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் ஒரு நாள் தோமுசி கதையும் மறுநாள் புதுமை பித்தன் கதையுமாக நாம் மாறி மாறி தினம் ஒரு கதை, நாளும் ஒரு கதை என்ற நிகழ்வில் ஒவ்வொரு கதைகளையும் நாம் உரையாடி அதன் மீது விவாதித்து நிறைவு செய்யலாம் என கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.